கானா வினோத் வந்து கேஷ் பாக்ஸ் எடுத்துகிட்டு போனதுக்கு காரணம் வந்து அரோரா தான். அந்த அரோராவால் தான் கானா வினோத் வந்து கேஷ் பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தார். இல்லைனா அவர் தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து எப்படிங்க சாத்தியமாகும்? ஏன்னா இது வந்து பிக் பாஸ் கேம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இண்டிவிஜுவல் கேம் தான் எல்லாரும் விளையாடுறாங்க, அதுவும் எல்லாருக்கும் தெரியும். ஓகேங்களா? உங்களை நீங்கள் என்ன அரோரா வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத் கிட்ட வந்து பேசுகிறாங்க. அந்த வீடியோஸ்லாம் நானும் பார்த்தேன். இந்த மாதிரி அந்த பணப்பெட்டியை பற்றி பேசுகிறாங்க, அப்படி இப்படி பிரெயின் வாஷ் பண்ண தான் செய்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அதுதானே கேமுன்றேன் நான். அதே மாதிரி அரோரா ஒன்றும் கானா வினோத் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துன்னு வந்து இந்த பெட்டி மேலே கைக்க வச்சு எடுத்துகிட்டு போ அப்படின்லாம் ஒன்றும் சொல்லலையே. அப்படி சொல்லியிருந்தா என்ன இருக்கும், அப்படி பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும்? ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க. பார்வதி எதுக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சாங்க? சாண்ட்ராவை வந்து ஹர்ட் பண்ணாதா இல்லையா? ஏன் ஹர்ட் பண்ணாதான்? நான் எப்படி ஹர்ட் பண்ணா? ஃபிசிக்கலாக ஹர்ட் பண்ணா. அதுதான் அதுக்கோசம் தான் வந்து பார்வதியை வந்து ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சாங்க. இதுவே வந்து பார்வதி வந்து காரில் சாண்ட்ராவை வந்து நம்ம இந்த டாஸ்க்லேருந்து அந்த காருக்குள்ளேருந்து இறக்கி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பேச ஆரம்பித்தாங்கன்னா, விச் மீன்ஸ் அவங்கள இரிட்டேட் பண்ண மாதிரி பேச ஆரம்பித்து அவங்களாவே காரை விட்டு வெளில அனுப்பிச்சிருந்தாங்கன்னா அதுதான் கேம். ஓகேங்களா? அந்நேரம் பார்வதிக்கு வந்து ரெட் கார்டெலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கானா வினோத் வந்து இந்த மாதிரி ரம்யா வந்து சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீ தான் வின் பண்ணுவேன், கேஷ் பாக்ஸ்லாம் எடுத்துடாத அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஒரு சாட்டர்டே சண்டே அப்போ விஜய் சேதுபதி சார் பேசும்போது கானா வினோத் ஏஞ்சிக்கும் போது அவ்வளோ கிளாப்ஸ் மக்கள் வந்து கொடுக்குறாங்க. கானா வினோத் என்ன பேசினாலுமே வந்து கிளாப்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. அதே மாதிரி அந்த ஃப்ரீ டாஸ்க் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்ட்ஸும் வந்து கானா வினோத்தை தான் வந்து ப்ரைஸ் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கானா வினோத் உட்காந்து யோசிச்சிருக்கலாமே. ஓகேங்களா? கொஞ்சம் யோசிச்சிருந்தா வந்து அவர் வந்து கேஷ் பாக்ஸை எடுத்திருக்க மாட்டார். ஸோ அரோரா சொன்னதால் வந்து அவர் எடுத்துட்டாருன்னா அது வந்து நம்ம ஒத்துக்க முடியாது. ஸோ இவ்வளோ நாள் ஒரு பிக் பாஸில் வந்து கானா வினோத் வந்திருக்காரு அப்படின்னா அவர் திங்க் பண்ணியிருப்பார் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இப்போது கேஷும் பார்த்திங்கன்னா ஹெவிங்க, 17 lakhs மேலே இருக்குது. 50,000 எவ்வளோ மேலே. அவ்வளோ கேஷ் இருக்கும்போது கானா வினோத் என்ன யோசிச்சிருப்பாருன்னா, ஓகே, ஒருவேளை நான் வந்து ஜெயிக்கலை அப்படின்னா எனக்கு வந்து கேஷ் கிடைக்க போகுது இல்லை, இப்போ எனக்கு இவ்வளோ கேஷ் கிடைக்குதுன்னா நான் ஏன் அப்படின்றதுக்காக கானா வினோத் எடுத்திருக்காரு. இதுதான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும். சரி, அப்படியே இல்லைனா கூட அரோரா வந்து பேசுகிறாங்கல்ல கானா வினோத் கூட. கானா வினோத் எதுக்கு வந்து வெளியிலேருந்து வந்தாங்களே, அவங்கக்கிட்ட ஏதாவது டிஸ்கஸ் பண்ணி பேசியிருக்கலாமே. இந்த மாதிரி நான் வந்து கேஷ் பாக்ஸ் எடுக்க போகிறேன், ஏதாவது இது பண்ணியிருக்கலாமே. அவர் ஏன் பேசலைன்னா அவருக்கு எடுக்கணும்னு தோணியிருக்கு, அதனால தான் அவர் வந்து எடுத்திருக்காரு. அதே மாதிரி கானா வினோத்தை நம்ம இவ்வளோ நாள் பார்த்துட்ருக்கோம். அவர் மற்றவங்க பேச்சை கேட்டு அவர் வந்து இது பண்ணுற கண்டஸ்டன்ட் வந்து கிடையாது, கரெக்டாக? ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், கானா வினோத்துக்கு இது மாதிரி பணப்பை எடுத்து போனதுக்கான அரோரான்லாம் நம்மளால சொல்லிட முடியாதுன்றது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ கானா வினோத் வந்து ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்டிங் பிக் பாஸ் ஷோவில் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கேமை மட்டும்தான் அவர் வந்து விளையாடுறாரு. ஓகேங்களா? அவருக்கு என்ன தோணுதோ அதுதான் அவர் வந்து பண்ணுறாரு. மற்றவங்க பேச்சை கேட்டு அவர் நடக்கிற கேரக்டர் வந்து கிடையாது. ஓகே, அவருக்கு என்ன ஓகேன்னு தோணுதோ அதுதான் அவர் பண்ணுறாரு. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ஸோ அரோரா பேச்சை கேட்டு மட்டும் எப்படி கானா வினோத் வந்து அந்த கேஷ் பாக்ஸ் எடுத்திருக்க முடியும்? ஓகேங்களா? ஸோ அவருக்கு வந்து எடுக்கணும்னு தோணி இருக்குது, அதனால் அவர் எடுத்திருக்காரு, அவ்வளோதான். ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து வின்னர் வந்து யாராக இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, ஒன்று என்னை பொறுத்த வரைக்கும் சபரியா இருக்கணும், இல்லை வந்து திவ்யாவாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ 2 பேரில் யாராவது ஒருத்தர் வின்னராக இருக்கணும். லெட்ஸ் சி, பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.